மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை மறக்காம அழுத்திக்கங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பிற்குரிய திரு ஆஸ்ட்ரோ வாஸ்து பரணி பாரதி அவர்கள்கிட்ட சில கருத்துக்களை கேட்கலாம். இந்த வருடத்தினுடைய ராசிகள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க ஐயா. மங்களகரமான இந்த விகாரி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2019 மதியம் 2:09 மணிக்கு கடக லக்னத்துல கடக ராசியில, அதாவது ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இந்த வருடம் விகாரி வருடம் பிறக்கிறது. இந்த விகாரி வருடத்திலேயே பாத்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி பெற்று இந்த விகாரி வருடத்துல அமையறாங்க. கடக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல, 3ஆம் இடத்திலையும் அதே போல எந்த கிரகமும் இல்ல, 4ஆம் இடத்திலையும் எந்த கிரகம் இல்ல, 5ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்தது 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் கேது பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க. 7ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்ல. 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்துல, அதாவது சுக்கிர பகவான் இந்த வருஷம் சஞ்சாரம் செய்யறாங்க. 9ஆம் இடத்துல புதன் நீசம் பெற்று இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல ராகு பகவான் இந்த வருடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது கடக லக்னத்துல கடக ராசியில சந்திரன் ஆட்சி பெற்று இந்த விகாரி வருடம் துவங்குகிறது. அதனால சந்திரன் ஆட்சி பெற்று துவங்குறதுனால இந்த வருடம் பெண்களுக்கு மிக ஏற்றமான வருடமாக இந்த வருடம் இருக்கு. அதே போல சத்ருஸ்தானம் எதிரிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சனி பகவானும் கேது பகவானும் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த வருடம் பொதுமக்களுக்கு அதிக கடன் சுமைகளும் நோய்களும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்துல இருக்கிறதுனால, அதாவது பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாகவும் ஆணுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கும். பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அதிகம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறனால இந்த விகாரி வருடத்துல அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் மிக ஏற்றமான வருடமாக இருக்கு இந்த வருடம். லாபஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த வருடம் காவல்துறை, மிலிட்டரி, ராணுவம் போன்ற நண்பர்களுக்கு இந்த வருடம் அற்புதமாக இருக்கும். அயன சயன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல ராகு பகவான் வருவதனால இந்த வருடம் பொதுமக்களுக்கு சரியான தூக்கம் இல்லாத தன்மையெல்லாம் இந்த வருடம் ஏற்படுத்தும். மேலும் இந்த வருடம் அனைத்து ராசிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய தேவசார ஜோதிடர்கள் உங்களிடையே பகிர்ந்துக்க போறாங்க. ஐயா ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது இந்த வருடத்தின் மழை அளவுகள் எப்படி, இந்த விகாரி வருடத்துல மழையோட தன்மை எப்படிங்கிறத நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க. அதாவது மலைக்கு அதிபதியான சந்திரன் கடக ராசியிலேயே இந்த வருட விகாரி வருடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. அப்படிங்கிறப்ப இந்த வருடத்துல மழை அளவிற்கு பஞ்சம் இல்லை. ஆனா இருந்தாலும் கடக ராசியில சஞ்சாரம் செய்யறப்ப, கடகராசி அப்படிங்கிறது கடல் சார்ந்த ராசி அப்படின்ற பேரு. இந்த காலச்சக்கர ராசியில குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் பார்வையாக கடகராசி பார்க்கறாங்க. மழை இந்த வருடம் நல்லா பெய்யும். ஆனா கடல் சார்ந்த பகுதியில தான் மழை பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இந்த மழையினால பொதுமக்களுக்கு ஏதாச்சும் பயன் இருக்குமா அப்படின்னா, பொதுமக்களுக்கு பாதி அளவு தான் அந்த மழையினால தற்சமயம் இந்த விகாரி வருடத்துல பாதி அளவு தான் பலன் தரும். இந்த வருடம் மழை கண்டிப்பா பெய்யும். கடல் சார்ந்த பகுதியிலையும் காடு மலை சார்ந்த பகுதியில தான் அதிக மழை பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த வருடத்துல தண்ணீர் பஞ்சம் பொதுமக்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பா வரும். தண்ணி இந்த வருடம் நீங்க சேமிக்கணும்னு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ராகுவுடைய தாக்கம் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இந்த விகாரி வருடத்துல எப்படி இருக்குங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. அதாவது காலச்சக்கர ராசியில இந்த ராகு பகவான் தைரியம், வீரியம், முயற்சி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல ராகு பகவான் இந்த வருடம் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயங்களை பிரம்மாண்டப்படுத்தி, அதாவது பிரம்மாண்டப்படுத்தி பேசுவது தான் ராகு பகவானுடைய தன்மைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய காரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா துறையை பற்றி குறிக்கக்கூடியது ராகு பகவான் தான். அடுத்து இப்போ நம்மளுக்கு ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஜெகன் வீடியோஸ், அவங்களுடைய நிறுவனங்கள் பூராமே இந்த மகர ராசி நண்பர்கள் அவங்க கிட்ட யாராச்சும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் அருமையாக இருக்குது. இந்த ராகு பகவான் காலச்சக்கர ராசியில் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறனால மீடியா பெரிய அளவில் இந்த வருடம் கண்டிப்பாக பேசப்படும்.
பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னா எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த காலச்சக்கர ராசியில் 4ஆம் இடத்துல சந்திரன் வந்து ஆட்சி பெற்று இந்த வருடம் உதயமாகுது. அப்படிங்கிறப்ப சந்திரனுடைய அனுகிரகங்களும் இந்த மீடியா துறைக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியாவில் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே மிக பிரபலமாக பேசப்படும் இந்த வருஷம். முக்கியமான ஒரு குறிப்பிட்ட சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விகாரி வருடம் முடிவுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற தரத்தை விட பர்டிகுலராக பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு சேனலாக கண்டிப்பாக வரும். அது பர்டிகுலராக நான் அந்த சேனலை கூட இந்த தருணத்தில் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதாவது வந்து கிராமியம் சார்ந்த கலை நிகழ்ச்சிகளை வந்து ஒளிபரப்பக்கூடிய சேனல் எந்த சேனலாக இருந்தாலுமே இந்த விகாரி வருடத்தில் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படும், பப்ளிக்கில் சிறந்து விளங்க முடியும். சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு தாய் கிரகம் அப்படிங்கிறது அந்த ஒரு காரணத்தினால இந்த டிவி நிலையத்திலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல் இருக்குது. சன் டிவின்னு பேர் இருக்குது, அடுத்தது விஜய் டிவின்னு இருக்குது, ஜி தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது, அடுத்தது வேந்தர் டிவின்னு, இது மாதிரி நிறைய சேனல்கள் இருக்குது. இத்தனை சேனல்கள் இருந்தாலுமே இந்த தமிழ் வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு சேனல் வந்து பப்ளிசிட்டியாக வரும். அது என்ன சேனல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜட் தமிழ், அதாவது ஜி தமிழ் அப்படின்ட்டு ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமியம் சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறிய குழந்தைகளை எல்லாம் வச்சு மிகப்பெரிய இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த விகாரி வருடத்தில் இந்த ஜட் தமிழ் நிறுவனம் மிகப்பெரிய அபாரமான வெற்றி அடையும் இந்த ராகுவின் தாக்கத்தால் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த 12 ராசிக்காரங்களும் எதுல கவனமா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது எங்களுடைய தேவசார ஜோதிடர்கள் வந்து 12 ராசிக்கு உண்டான ராசி பலனை வந்து அழகா அவங்களோட விவாதம் பண்ணாங்க, மிக சிறப்பான பலன் சொன்னாங்க. எங்களுடைய தேவசார ஜோதிடர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த தருணத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 12 ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு விதமான நன்மைகளான பலன்களும் நடந்திருக்குது, தீமையான பலன்களும் இந்த விகாரி வருடத்தில் நடந்திருக்கு. இந்த 12 ராசிக்காரங்களுக்குமே ஒருத்தருக்கு நல்ல விதமாகவும் பலன் இருந்திருக்கும், ஒருத்தருக்கு வந்து மோசமான பலன்களும் நடந்திருக்கும். குறிப்பாக இந்த 12 ராசிக்காரங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த வருடத்தில் நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருந்தால் இந்த வருடத்தில் வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறதுல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த மேச ராசி நண்பர்கள் கண்டிப்பாக வந்து முதலீடு சார்ந்த விஷயங்களில் அக்கறை கண்டிப்பாக தேவை. அதிகம் முதலீடு வந்து எந்த விஷயங்கள்லையும் பண்ண வேண்டாம். ரிஷப ராசி நண்பர்கள் வந்து பெண்களிடம் வந்து அதிகம் பேச்சுவார்த்தையை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான வருடமாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்கள் வந்து கடனாக யாருக்கும் பணம் கொடுக்கறதோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இந்த விஷயங்களை வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகராசி நண்பர்கள் வந்து தங்களிடம் வந்து வேலை செய்யக்கூடிய வேலையாட்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையாட்கள் வந்து ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கும். அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே பார்த்துக்கிட்டு இருங்க. சிம்மராசி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனங்கள் தேவை. காதலனால் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கன்னிராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனத்தில் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் சூதானமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த துலாம் ராசி நண்பர்கள் வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கவனங்கள் தேவை. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் நான் நல்லா தான் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு இருமாப்போடு இல்லாமல் படிப்புகளில் கொஞ்சம் கவனங்கள் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி நண்பர்கள் வந்து இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் பேச்சை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்கள் உடல்நிலையில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் அக்கறை தேவை. கொஞ்சம் உடம்பு சரியினாலுமே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடனே வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு வந்து சரியாக தூங்கணும். இந்த மகர ராசி நண்பர்கள் தூக்கத்தினால தான் இந்த வருடம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்குது. நேரத்துக்கு சரியாக தூங்கலினாவே அதுதான் உங்களுடைய பிரச்சனையே இந்த வருடம்.
கும்பராசி நண்பர்கள் வந்து தொழிலில் வந்து கூடுதல் கவனங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு தேவை. மீன ராசி நண்பர்களுக்கு வந்து சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் வரும். அந்த சுய சொத்துக்கள் வாங்கும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் கவனங்கள் தேவை. சுய சொத்து பிரச்சனை வந்து ஏற்படுத்தும். அதனால் வந்து சொத்து வாங்குற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த விகாரி வருடம் அற்புதமாக இருக்கும்.